ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலைல எழுந்திரிச்சு வந்தோடனே என்ன சமைக்கிறதுன்னு யோசித்தேன். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு புளியை ஊற போட்டேன். போன வாரம் ரசம் வச்சேங்க, அதனால் இந்த வாரம் ரசம் தான் சொல்லிட்டேன். தொட்டுக்க என்னன்னு கேட்டாங்க. வெண்டைக்காய் பொரியல். அப்போ ஓகேம்மான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாம் வெண்டைக்காய் பிரியருங்க. அதனால் வெண்டைக்காய்னு ஓகே சொல்லிட்டாங்க. நான் துணியை நேற்று ஈவினிங் துவைக்க போடலை, ஏன்னா காலையில் தான் துணி துவைச்சேன்னா. அதனால் காலையிலேயே வாஷிங் மிஷினில் துணியை ஒரு சைடு போட்டேன். நேற்று மாவு அரைச்சிட்டு எதுவுமே செய்யலை, நான் அப்படியே போட்டுட்டேன். பாத்திரம் கூட தேய்க்கலை, மாவு பாத்திரம் கூட தேய்க்கலைங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஏன் இந்த டயர்டாகவே அப்போ பார்த்தாலும் செஞ்சுக்கிட்டேன்னு போட்டுட்டேன். அதனால் ஒரு சைடு பார்த்திங்கன்னா கிச்சனில் அவ்வளோ பாத்திரம் இருக்குது. நான் ஒரு சைடு மடன்னு வெண்டைக்காவை நறுக்கி அதை ஒரு பக்கெட்டு வச்சுட்டு ரசம் வச்சுட்டு ஒரு பக்கெட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தேன். எங்கள் பாவா வந்தார், எழுந்துச்சு. என்ன இப்போ போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேனாரு. அப்படியே அடைச்சலாக இருக்குது, எனக்கு கிச்சனில் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குன்னு. நான் தேய்ச்சி தரேன்னு சொல்லிட்டு மீதியெல்லாம் அவரு தேய்ச்சாருங்க. இப்படி தான் 2 பேரும் ஷேர் பண்ணி வேலை பார்த்துப்போம். ஒருத்தங்களே வேலை பார்க்க விடுறது கஷ்டமான விஷயம். நாங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணி வேலை பார்ப்போங்க.